உலக வரலாற்றில் பொதுவாக அறியப்படாத ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்பது பெனின் பிரோன்ஸ்கள் பற்றியது. இவை நைஜீரியாவின் பெனின் பேரரசைச் சேர்ந்த எடோ மக்களால் 13ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்ட சிற்பங்களும் தகடுகளும் ஆகும். இந்த கலாப்பொருட்கள் மெட்டல் வேலைப்பாடில் மிகுந்த நுட்பத்தையும் சமூக கட்டமைப்புகளின் சிக்கலையும் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கைகளையும் பிரதிபலித்தன. அவை ஐரோப்பாவின் ரெனசான்ஸ் கால கலைக்கலைகளோடு ஒப்பிடக்கூடியவை. ஆனால் 1897ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் தண்டனை படையெடுப்பின் போது இந்த பேரரசம் வன்முறையுடன் தாக்கப்பட்டது. அரண்மனை எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான இந்த விலைமதிப்பற்ற பிரோன்ஸ்கள் திருடப்பட்டு பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட உலகின் பல அருங்காட்சியகங்களுக்கு கடத்தப்பட்டன. இந்த உண்மை மறைக்கப்பட்டது, ஏனெனில் காலனித்துவ பக்கவாதங்கள் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களை ஆதிம காலத்துக்கே சொந்தமானவையாகவும் பிற்போக்காகவும் சித்தரித்தன. ஆனால் அவர்கள் அழித்துவிட்ட உன்னதமான கலாசாரங்களை திட்டமிட்டு மறைத்தன. இந்த மறைக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொணர்வதன் நோக்கம் உலக வரலாற்றை மேல் நாட்டு மேம்பாடுகளால் மட்டுமல்ல, மாறாக பல்வேறு பகுதிகளின் பண்பாட்டு பங்களிப்புகளால் நிரம்பியதாக காட்டுவதே. இதை உணர்வதன் நன்மைகள் நீதியைக் கட்டியெழுப்புதல், வரலாற்றை சமன் செய்தல், திருடப்பட்ட கலாப்பொருட்களை திருப்பி அளிக்கும் செயல்களை ஊக்குவித்தல். ஆனால் இதற்கான தீமைகள் என்னவெனில், சில நாடுகளிடையே அரசியல் பதட்டம், இந்த பொருட்களை திருப்பிக் கொடுக்க வேண்டாம் எனும் பெரிய அருங்காட்சியகங்களின் எதிர்ப்பு. விமர்சகர்கள் இந்த கலாப்பொருட்கள் திருப்பிக் கொடுக்கப்பட்டால் தவிர்க்க முடியாத முன்னுதாரணங்கள் உருவாகும் என்கிறார்கள். ஆனால் ஆதரவாளர்கள் இது ஒரு நேர்மையான ஒத்துழைப்பு என்றே வலியுறுத்துகிறார்கள். இந்த நிகழ்வு மேற்கத்தியவர்களின் ஆதிக்கமான நாகரிக பார்வையை சவாலுக்கு உட்படுத்தி பல அருங்காட்சியகங்களில் உள்ள பிரமாண்டமான சேகரிப்புகளின் பின்னணியில் இருக்கும் வன்முறைகளை வெளிக்கொணர்கிறது. முடிவாக, பெனின் பிரோன்ஸ்கள் என்பது ஒரு பண்பாட்டு மேன்மையின் அடையாளம்தான் அல்ல. அதே நேரத்தில் காலனித்துவத்தால் ஏற்பட்ட ஆழ்ந்த புண்களையும் நினைவுபடுத்தும். இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும்போது உலக வரலாற்றை நியாயமானதும் அனைவருக்கும் சமமானதுமாக பார்க்க வழிவகுக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி.